தொகை சொற்களை விரித்தெழுதுதல். தொகை அப்படிங்கிற சொல்லுக்கு தொகுக்கப்பட்டது அப்படின்னு பொருள். ஐந்திணை அப்படிங்கிறது ஒரு தொகை சொல். இதில் ஐந்திணை அப்படின்னா 5 திணைகளை வந்து குறிக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இது மாதிரி நிறையா பார்க்கலாம். மூவண்ணம் அப்படின்னா 3 வண்ணங்கள். காவி, வெள்ளை, பச்சை, இதுதான் மூவண்ணம். நான்மறை அப்படின்னா 4 வேதங்கள். ரிக், யஜூர், சாமம், அதர்வனம். ஐம்பெரும் பொருட்கள் வந்து என்னென்னா 5 பெரிய பொருட்கள் என்னென்னா நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம். இருமை அப்படிங்கிறது 2 பிறப்புகள். இம்மை, மறுமை. மூவேந்தர் அப்படின்னா 3 வேந்தர்களை குறிக்கும். சேரன், சோழன், பாண்டியன். முக்கணி வந்து 3 கனிகள். மா, பலா, வாழை. ஐம்பொறி அப்படின்னா 5 பொறிகள் என்னென்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி. ஐம்புலன் அப்படின்னா 5 பொறிகளால் பெறும் அறிவு. ஊறு, சுவை, ஒளி, நாற்றம், ஓசை. நாற்குணம் அப்படின்னா 4 வித குணங்கள். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. நாற்படை அப்படின்னா 4 விதமான படைகள். தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை. முத்தமிழ் 3 வகை தமிழ். இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். அறுசுவை அப்படின்னா 6 வகையான சுவை. இனிப்பு, கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, துவர்ப்பு. ஐம்பெருங்காப்பியம் 5 பெருங்காப்பியங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. நாற்றிசை 4 திசைகள். கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு. இருதிணை 2 திணைகள். உயர்திணை, அக்ரிணை. ஈரச்சம் 2 வகை எச்சங்கள். பெயரெச்சம், வினையெச்சம். 5 இலக்கணம் 5 வகை இலக்கணங்கள். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணியிலக்கணம். நாற்பால் 4 பிரிவுகள். அரசர், அந்தணர், வணிகர், வேளாளர். முப்பால் அப்படின்னா 3 பால். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். முக்காலம் அப்படின்னா 3 வகை காலங்கள். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். முன்னீர் அப்படின்னா 3 வகை நீர். என்ன நீர்னா ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். இது 3 தான் முன்னீர்னு சொல்கிறாங்க. இரு சுடர் அப்படின்னா 2 சுடர். சூரியன், சந்திரன். ஞாயிறு, திங்கள். ஐந்தொகை அப்படின்னா 5 வகை கணக்கு. முதல், வரவு, செலவு, இருப்பு, ஆதாயம். மூவிடம் அப்படின்னா 3 இடங்கள். தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஐம்பால் அப்படின்னா 5 வகை பால். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால்.